Hey all, this is Jyoti Tarot. Welcome to my channel. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல உங்க பர்சனோட எனர்ஜிஸ் வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல வருது, உங்ககிட்ட என்ன பேசணும்னு நினைக்குது அந்த எனர்ஜி, உங்க பர்சனோட எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி ரீடிங்ஸ் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை டச் பண்ணீங்கன்னா அதுல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. கம்யூனிட்டி போஸ்ட்லயும் டெய்லி நான் என்னோட பர்சனல் ரீடிங்ஸ் நம்பர் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது போக என்னோட நம்பரை நான் இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 8939767271. இதான் என்னோட வாட்ஸ்அப் நம்பர். இதுக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து இந்த கார்ட்ஸ்ல வந்து இப்ப பார்க்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இதுல வந்து ஒராக்கிள் கார்டு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சேனல் லவ் மெசேஜஸ் பாக்குறதுக்காக. ஸோ சேனல் லவ் மெசேஜஸ்ல கிளியரா தெரிஞ்சிடும் உங்க பர்சனோட 48 ஹவர் எனர்ஜி வந்து எப்படி இருக்கு, என்ன மாதிரி சொல்ல உங்ககிட்ட, என்ன மாதிரி லவ் மெசேஜஸ்ல என்ன மாதிரி விஷயங்கள் வந்து உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த 48 ஹவர்ஸ்லன்றது தெரிஞ்சிடும். ஓகே, யூனிவர்ஸ் இந்த 48 ஹவர்ஸ்ல பர்சன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, 48 ஹவர்ஸ் எனர்ஜி வந்து எப்படி இருக்கு. யூனிவர்ஸ் 48 ஹவர் எனர்ஜி வந்துட்டு இவங்களுக்கு எப்படி இருக்கு, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு வந்து கிளியரா மெசேஜஸ் வந்து கொடுங்க. இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கணும். இந்த வீடியோ பாக்குறது மூலியமா உங்க பர்சனோட 48 ஹவர்ஸ் எனர்ஜி வந்து என்ன சொல்லணும்னு நினைக்குது, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, எனக்கு கிளியரா மெசேஜஸ் வந்து கொடுங்க. ஓகே ஓகே, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க 48 ஹவர்ஸ் எனர்ஜி மெசேஜஸ், என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப ஸ்டெபானா இருக்குது எனர்ஜி. ஓகேவா? கொஞ்சம் டைம் ஆகும் போல. ஓகே, வந்துருச்சு. ஓகே, கார்ட்ஸ் வருது, நான் சொல்றேன். ஓகேங்களா? 48 ஹவர் எனர்ஜி வந்து எப்படி இருக்கு. 48 ஹவர்ஸ் எனர்ஜி என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க. யூனிவர்ஸ் நீங்க இறங்கி வந்து மெசேஜஸ் சொல்லுங்க. யூனிவர்ஸ், டிவைன் ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிட் ஏஞ்சல்ஸ் என்ன மெசேஜஸ் வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க இந்த 48 ஹவர்ஸ்ல. 48 ஹவர்ஸ் எனர்ஜி எப்படி இருக்கு. ஓகே, 48 ஹவர்ஸ் எனர்ஜி எனர்ஜி எனர்ஜி. ஓகே, ஹவர்ஸ் எனர்ஜி எப்படி இருக்கு, என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, 48 ஹவர்ஸ் எனர்ஜி எப்படி இருக்கு, என்ன திங்க் பண்றாங்க இந்த பர்சன். ஓகே ஓகே, கார்ட்ஸ் வந்தாச்சு. இப்ப கார்ட்ஸ் பார்க்கலாம். ஓகே, கார்ட்ஸ் தெரியலனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நான் வந்து கார்ட்ஸ் வந்து கிட்டக்க எடுத்துட்டு வந்துதான் சொல்லுவேன். ஸோ எந்த ஒரு கவலையும் வேணாம். கார்ட்ஸ் தெரியலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓகேங்களா? என்னோட வீடியோ புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே கவலை வேண்டாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு பாட்டம் ஆஃப் த டெக்ல வந்திருக்கு. உங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்கு பாருங்க, போக்கர் ஃபேஸ். ஓகேங்களா? போக்கர் ஃபேஸ் அப்படிங்கும் போது அவங்களுக்கு என்னதான் எமோஷன்ஸ் உங்க மேல இருந்தாலும், லவ் இருந்தாலும் உங்ககிட்ட அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு வந்து தயங்குறாங்க. ஓகேங்களா? உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசுறாங்க. ஓகே, ரொம்ப லவ் வந்து உங்க மேல அவங்க வச்சிருக்காங்க. இருந்தாலும் அதை சொன்னா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ, ஏதாவது ரிஸ்க் ஆயிடுமோ அப்படின்னு வந்து பயப்படுறாங்க. லவ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்திருக்கு. அதாவது உங்க மேல ஒரு லவ் வர அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருந்திருக்கு. பட்
அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து இன்னும் தைரியம் வந்து வரல. ஓகேங்களா? சோ இந்த 48 ஹவர்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் வந்து யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி தருவாங்க அப்படிங்கிறது தான் இங்க வந்து ஒரு மெசேஜஸா கொடுக்குறாங்க. இவ்வளவு நாள் அவங்களுக்கு உங்க மேல லவ் இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான அந்த தைரியம் வந்து அவங்களுக்கு இல்ல. ஒரு ஹைடிங்கோட ஃபேஸோடயே தான் பேசுவாங்க. ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்கன்னு தெரியுது. எந்த ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்றது, வேணும்னு நினைக்கிறதா வேண்டாம்னு நினைக்கிறதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்காங்க. பட் எமோஷனலி உங்களுக்கு அவங்க வந்து அடிக்டடா இருக்காங்க. உங்க மேல அவங்களுக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்துட்டு ட்ரூவா இருக்கு. அவங்களால ஹைட் பண்ண முடியல. ஈவன் தோ அவங்க வந்து ஹைட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, பட் அவங்களால முடியல. ஏன்னா வெளியில வந்து அவங்க மேல ஃபீலிங்ஸ் இல்லாத மாதிரி இருக்காங்க, உள்ள வந்து அவங்க மேல நிறைய ஃபீலிங்ஸ் வந்து அவங்க வச்சிட்டு இருக்காங்க. சோ இதுதான் இந்த பாட்டம் ஆஃப் த டெக்ல வந்து சொல்ல வராங்க. இந்த 48 ஹவர்ஸ்ல நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, மேபி அவங்க வந்து உங்ககிட்ட வந்து ஒரு ப்ரப்போஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஐ திங்க் இந்த மெசேஜஸ் வந்து பர்டிகுலர்லி ஃபார் ஒன் சைட் லவ்வர்ஸ், அதாவது ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பீங்க, பட் அவங்களுக்கும் உங்க மேல ஃபீலிங்ஸ் இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஒரு நம்பிக்கை இருக்கும். பட் அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லவே மாட்டாங்க. சோ அதுவே உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அவங்களும் உங்களுக்கு ஈக்குவலா லவ் பண்றதுக்கான எல்லா ஒரு சிம்டம்ஸும் இருக்கும். உங்ககிட்ட நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. பட் அந்த லவ்ன்னு வரும்போது நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டாங்க. அந்த லவ் உள்ள வச்சுக்கிட்டே வெளியில சொல்ல மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல அவங்க வந்து அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து ஓபன் அப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்டு, ஃபர்ஸ்ட் கார்டு, பாட்டம் ஆஃப் த டெக்லே நல்ல மெசேஜஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ். ஓகே, தெரியுதா? ப்ளோயிங் கிஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஸோ ப்ளோயிங் கிஸ் அப்படிங்கும் போது ஒரு அன்கண்டிஷனல் லவ், அதாவது நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல வந்துட்டு ஒரு அன்கண்டிஷனல் லவ் வந்து நீங்க அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு அன்கண்டிஷனல் லவ் இந்த சென்ஸ் வந்துட்டு எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அதாவது நீங்க லவ் கொடுக்குறீங்களா கொடுக்கலையா, திரும்ப வந்து அவங்களுக்கு கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது வேற. நீங்க என்ன அவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒண்ணு ஒரு கஷ்டமான விஷயம் நீங்க அவங்களுக்கு பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து உள்ள எடுத்துக்காம அந்த லவ்வ மட்டுமே கொடுக்கக்கூடிய பர்சனாக அவங்க பர்சன் வந்து இருப்பாங்க. நீங்களே அவங்களை ஏதாவது ஒரு விஷயத்துல காயப்படுத்தி இருந்தா கூட அவங்க இன் ஆப்போசிட் வந்து உங்களை காயப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க. எதையுமே எதிர்பார்க்காம ஒரு லவ் வந்து அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. சோ அதுதான் அன்கண்டிஷனல் லவ். சோ கிவிங் அண்ட் ரிசீவிங் த லவ், அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. உங்க ரெண்டு பேருக்குள்ள நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல வந்து லவ்வ கொடுத்து லவ்வ வாங்கிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வெரி 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 பாசிட்டிவ் மெசேஜஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ். சோ அந்த மாதிரி அந்த ஃபேர்னஸ் அப்படிங்கும்போது நான் கரெக்டா சொன்னேன், உண்மை, அந்த உண்மை இருக்கும், அதோட ஃபேக்னஸ் வந்து இருக்காது. சோ லவ்வ கொடுக்குறோம், நமக்கு திருப்பி லவ் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நம்ம கொடுக்குற லவ்வ வந்து நம்ம ஃபேக்கா கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா? சோ அது மாதிரிதான் அந்த பர்சன்மே உங்க பர்சன்மே லவ் திரும்ப கிடைக்கலனாலும் அவங்க உங்களுக்கு கொடுக்குற லவ்வ வந்து ரொம்ப ட்ரூவா தான் கொடுப்பாங்க. உங்க மேல ரொம்ப அஃபெக்ஷனேட்டா இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த அஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு திரும்ப வரும். அதாவது இந்த எனர்ஜி வந்து உங்களோட எனர்ஜியா கூட இருக்கலாம். நீங்க அவங்கள உண்மையா லவ் பண்ணிருக்கீங்க, அவங்க வந்து உங்களை உண்மையாவே லவ் பண்ணலைனாலும் உங்களை ஒரு டைம் பாஸ்க்கே லவ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே. நீங்க அவங்கள உண்மையா லவ் பண்றீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். அப்படி இருக்கும்போது நீங்க வந்து அவங்க உங்களை டைம் பாஸ்க்கு லவ் பண்றாங்கன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அவங்கள நீங்க வந்து அன்கண்டிஷனலா வந்து நீங்க லவ் பண்ணுவீங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உண்மையா லவ் பண்ணுவீங்க. அந்த அஃபெக்ஷன் உங்களுக்கு திரும்ப கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, நீங்க அவங்களை லவ் பண்றதை கைவிட மாட்டீங்க. சோ இந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல இந்த சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது. அவங்களும் இன் ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு அந்த லவ் வந்து கொடுக்க போறாங்க. அவங்களோட லவ்வையும் வந்து அவங்க என்ன செய்ய போறாங்க, எக்ஸ்போஸ் பண்ண போறாங்க. இந்த போக்கர் ஃபேஸ் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்து மாற போகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் எனர்ஜி வந்து இந்த மாதிரி செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய உண்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து சோல்மேட்ஸ் அப்படிங்கிற கார்டு வருது. சோல்மேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன். ஓகேங்களா? உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் இருக்கிறது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன். அதாவது இந்த கனெக்ஷன் வந்து ஒரு டெஸ்டைனி, ஒரு ஃபேட், அதாவது இவங்க தான் உங்களுக்கு அப்படிங்கிறது வந்துட்டு நீங்க வந்து
பிறப்பு, அதாவது உங்க பிறப்புலயே முடிவு செய்யப்பட்ட விஷயம். சோ நீங்க பிறந்து வளர்ந்து வரும்போது அந்த பர்சனை நீங்க கரெக்டா அந்த ஒரு ஏஜ்ல பாப்பீங்க. சோ அவங்ககிட்ட வந்து நீங்க என்னதான் பிரிஞ்சு போகணும்னு நினைச்சாலும் உங்களை வந்து கர்மா, அந்த விதி வந்து விடவே விடாது. உங்களை திருப்பி அவங்க கூட வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே தான் வரும். கர்மா இந்த சென்ஸ் வந்துட்டு ஒரு குட் கர்மா, பேட் கர்மா ரெண்டையும் சொல்றேன். உங்க பர்சன் வந்து உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்களா பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது வந்து கர்மிக் ரிலேஷன்ஷிப். ஏன்னா அந்த போன ஜென்மத்துல அந்த பார்ட்னர் வந்து உங்களுக்கு ஒரு பேடான விஷயம் பண்ணிருக்கலாம். சோ அதுவே இது ஒரு கர்மாவா இருக்கனால இந்த ஜென்மத்திலயும் வந்து அந்த ஒரு பேட் விஷயத்தையே உங்க பார்ட்னர் உங்களுக்கு பண்ணிட்டே இருப்பாங்க. சோல்மேட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது போன ஜென்மத்திலயும் நீங்க ஹாப்பியான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது இந்த ஜென்மத்திலயும் அதே ஒரு கனெக்ஷன் வந்து உங்களுக்கும் உங்க பர்சனுக்குமே டிராவல் ஆகும். சோ குட் கர்மா, பேட் கர்மா எந்த கர்மாவா இருந்தாலும் போன ஜென்மத்துல வந்து உங்களுக்கு அது வந்து இருக்கு அப்படின்னா இந்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு வந்து அது ஃபாலோ வந்து ஆகும். நீங்க அவங்கள வேண்டாம்னு நினைச்சாலும் அவங்க எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, அவங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் அந்த கர்மா உங்களை தொடர்ந்துட்டே தான் இருக்கும். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்குமே ஆனா அவங்க என்னை விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சாலும் அந்த கர்மா வந்து உங்களை, இந்த குட் கர்மா உங்களை ஃபாலோ பண்ணி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிடும். சோ இந்த கனெக்ஷன், இந்த குட் கர்மா கனெக்ஷன் தான் இந்த சோல்மேட் கனெக்ஷன். சோ அந்த சோலும் எப்பவுமே கனெக்டட்லயே இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா பேட் ஆர் குட் உங்களுக்குன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்தே சேரும். அதுல வந்து டவுட்டே கிடையாது. நீங்க வந்து போன ஜென்மத்துல அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டா இந்த ஜென்மத்திலேயே அது உங்களை வந்து ரீச் அவுட் ஆகும், குட் ஆர் பேட் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ சோல்மேட் அப்படிங்கும் போது அது ஒரு பியூட்டிஃபுல்லான கனெக்ஷன். எப்பவுமே அது உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படும். நீங்க என்னதான் அந்த பர்சனை வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாலும் அவங்களே உங்களை வேண்டாம்னு நினைச்சாலும் அந்த சோல் கனெக்ஷன் வந்து விடாது. நான் க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பார்ட்னர்ஷிப் கனெக்ஷன் வந்து விடாது. ஏன்னா சோலும் ஒரு அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி இந்த கனெக்ஷன் சொல்லும் போது லைஃப் பார்ட்னர் கனெக்ஷன். சோ நீங்க அவங்கள விட்டாலும் அவங்க உங்களை விட்டாலும் விதி வந்து உங்க ரெண்டு பேரையுமே விடாது. அவங்க என்னதான் அவங்க ஃபீலிங்ஸை வந்து ஹைட் பண்ணாலும் நெக்ஸ்ட் 48 hours வந்து அவங்களோட எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். உங்களை நோக்கி அவங்க வந்து வருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சோல்மேட் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரியலைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். உங்களை விட்டு என்னதான் அவங்க மூவ் ஆன் ஆகி போகணும்னு நினைச்சாலும் அவங்களால முடியாது அப்படிங்கறத இங்க சொல்றாங்க. யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது அதான், நெக்ஸ்ட் 48 hours அவங்களோட எனர்ஜி வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கும். உங்களை தேடி வந்து வரும். ஓகேங்களா? உங்களை சீக்கிரமே வந்து அந்த எனர்ஜி வந்து டச் பண்ணும். உங்களோட பர்சனோட எனர்ஜி இந்த 48 hours வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு டச்சிங் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது ஜென்ரல் அண்ட் காமன் மெசேஜஸ். ஓகேங்களா? சோ யாருக்கெல்லாம் பொருந்துதோ எடுத்துக்கோங்க, பொருந்தாதது நீங்க வந்து மத்தவங்களுக்கு விட்டுருங்க. ஓகேங்களா? நம்ம போடுற இந்த 48 hours எனர்ஜி வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு சிலருக்கு இந்த 48 hours எனர்ஜி வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எனக்குமே நிறைய மெசேஜஸ் வந்து பர்சனலா பண்ணியிருக்காங்க அந்த விஷயம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகுதோ எல்லாரும் எனக்கு கீழே வந்து மெசேஜஸ் பண்ணுங்க. ஒர்க் ஆகாதவங்க அதை பத்தி வரிஸ் வேணாம். நம்ம 48 hours எனர்ஜிஸ் வந்து நிறைய பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஃபேவரா ஒர்க் ஆகணும்னு நான் வந்து கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து காஃபி கப். ஓகேங்களா? காஃபி கப் மெசேஜஸ் வந்து இது எப்படின்னா நம்ம மக் ரீடிங் பண்ணியிருப்போம் நிறைய. ஓகேங்களா? காஃபி கப் ரீடிங்ஸ் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிளியரா கொடுத்துருப்பேன். ஸோ அதே காஃபி கப் தான் இங்கேயும் இருக்கு. இந்த காஃபி கப் அப்படின்னு சொல்லும் போது என்ன சொல்றது, இது வந்து ஒரு காஃபி அப்படிங்கிறது வந்து எதுக்கெல்லாம் நம்ம குறிப்பிடலாம், ஒரு மீட்டிங். சோ உங்களுக்குள்ள ஒரு மீட்டிங் கண்டிப்பா இருக்கு. அதாவது நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்ல, நோ கம்யூனிகேஷன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா இது வந்து உங்களுக்கான மெசேஜஸ் தான். சோ நீங்க வந்து அவங்கள பார்க்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நினைப்புல இருப்பீங்க, ஒரு 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 முடிவுல இருப்பீங்க. பட் இமீடியட்டா வந்து உங்க கூட ஒரு மீட்டிங், அதாவது உங்க கூட ஒரு காஃபிக்கு வந்து ஒரு மீட்டிங் வந்து பிளான் பண்ணலாம் உங்க பர்சன். சோ உங்களுக்கே தெரியாம அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸா அந்த மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்க நிறைய பேசணும்னு நினைப்பாங்க, நீங்களுமே அவங்க கூட நிறைய பேசணும்னு நினைப்பீங்க. அந்த ரெண்டு எனர்ஜிஸுமே இப்போ இந்த 48 hours வந்து ஃபேவரா வருது கிட்டக்க. சோ உங்ககிட்ட வந்து அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம்.
லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறப்போ அவங்களுக்குள்ள பெருசா எந்த ஒரு ஒரு சண்டை இருந்திருக்காது ஆக்சுவலா. இப்ப நோ கான்டாக்ட் அப்படிங்கிறப்ப அவங்க கூட நிறைய சண்டை போட்டுட்டு நீங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிருந்துருக்கலாம். ஸோ 2 பேருக்குமே பொருந்தும். லவ்ல இருக்கீங்க, எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது, பட் எங்களுக்குள்ள ஒரு மீட்டிங்கே இல்லை, நாங்க வந்து ரேரா தான் பார்த்து போனாலுமே உங்களுக்குள்ள வந்து ஒரு மீட்டிங் வந்து இந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல வந்து கிரியேட் ஆகுது. அதே மாதிரி இந்த நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், நாங்க பாத்துக்கிறதே கிடையாது, எங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தையே கிடையாது, நான் வேண்டான்னு சொல்லிட்டு அந்த பர்சன் வந்து போயிட்டாங்க, ஒரு பிரேக்கப், அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கீங்கனாலுமே உங்க பர்சன் வந்து மனம் மாறி இந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல அவங்க எனர்ஜி வந்து இப்படிதான் உங்களுக்கு ஃபேவரா வேலை செய்யுது. ஸோ நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல வந்து அவங்களே உங்களுக்கு ஒரு டெக்ஸ்டோ மெசேஜஸோ காலோ வந்து பண்ணுவாங்க. பண்ணி இந்த மாதிரி நம்ம எங்கேயாவது போலாமா, அதாவது அவங்களே ஸ்டார்ட் பண்ணுவாங்க உங்க கூட என்ன பேசணும் அப்படிங்கிறத அந்த பர்சனே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அவங்க பேசும்போது நீங்களும் அந்த ஃப்ளோல பேசி அவங்கள உங்க கூட வச்சுக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும், அவ்வளவுதான். அவங்களுக்கு அப்போ போய் நீங்க அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களோ இல்ல உங்களுக்குள்ள சண்டை நடந்த விஷயங்களை பத்தியோ நீங்க பேசக்கூடாது அப்படிங்கறது இதுல ஒரு அட்வைஸ். ஓகேங்களா? அவங்களே வரப்போ நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிருப்பீங்க ஏதோ ஒரு நாட்கள்ல, ஓகேங்களா? அதுக்கான பதிலா தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன். நிறைய பேர் ரெகுலராவே மேனிஃபெஸ்டேஷன் ட்ரை பண்றேன்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் மெசேஜஸ்ல கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலரா நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ வந்து யூனிவர்ஸ் வந்து என் மூலியமா வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எல்லா மேனிஃபெஸ்ட் பண்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணம். ஓகேங்களா? நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் தான். உங்க பர்சனோட எனர்ஜி வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஆப்வியஸா தெரியாது. பட் இந்த வீடியோ பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து நிச்சயமாக கிடைக்கும். ஸோ வீடியோ வந்து எந்த வகையிலையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் நான் சொல்லியிருப்பேன், ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா புரியாது. இதுல ஏதாவது ஒரு மெசேஜஸ் உங்களுக்குன்னு சொல்லிட்டு வரும். ஸோ 48 ஹவர்ஸ் எனர்ஜிங்கிறது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல ஏதாவது ஒரு மெசேஜஸ் உங்களுக்குன்னு யூனிவர்ஸ் வந்து அனுப்பி இருக்கலாம். ஸோ யாரெல்லாம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஏஞ்சல் நம்பர்ஸ் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். எல்லா பவர்ஃபுல்லான ஸ்மோக் ரீடிங், வாட்டர் ரீடிங், காஃபி மக் ரீடிங், ஃபிளார் ரீடிங்னு எல்லா ஸ்பெசிபிக் ரீடிங்கும் நம்ம சேனல்ல இருக்கு, போய் பாருங்க. உங்களுக்கு என்னென்னலாம் பொருந்துதோ ரெசனேட் ஆகுதோ எனக்கு மெசேஜஸ்ல சொல்லுங்க. ஸோ அதே தான் இங்கேயும் சொல்றேன், இது ரொம்ப முக்கியமான வீடியோ. ஸோ யாரெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். ஸோ என் பர்சனுக்கு இப்ப என்ன எனர்ஜி கரண்டா ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா நீங்க இங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்கிறது எனக்கு கிளியரா தெரியுது அந்த எனர்ஜி. ஸோ எப்படா அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஒரு 48 ஹவர்ஸ்ல வந்துட்டு அவங்களோட எனர்ஜி வந்து உங்களை நோக்கி வரும். சோ அவங்களே உங்களை வந்து ஒரு காஃபிக்கோ எதுக்கோ கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்க அப்ப போய் எந்த ஒரு பேடான விஷயத்தையும் பேடான மெமரிஸையும் பேசாம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள அந்த ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? எந்த ஒரு பேட் மெமரிஸையும் அப்போதைக்கு நீங்க ஷேர் பண்ண வேணாம், எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கறதுதான் நான் சொல்றேன். ஓகேங்களா? அவங்களோட ஸ்வீட்டான மொமெண்ட்ஸை வந்து நீங்க ஷேர் பண்ணுவீங்க. அந்த டைம்ல உங்க பர்சனோட ஃபீலிங்ஸுமே உங்களை நோக்கி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த 48 ஹவர்ஸ்ல உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு உங்க மேல ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்ப நீங்க என்ன கேட்டாலும் உங்க பர்சன் வந்து உங்களுக்காக வந்து பண்ணுவாங்க. சோ அந்த டைமிங்ல வந்து நீங்க நல்ல விஷயத்த மட்டுமே உங்க பர்சன் கிட்ட கேட்கணும். தப்பான ஒரு விஷயத்த கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆயிடும். சோ உங்க பர்சன் உங்ககிட்ட வராங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயத்தையே நீங்க கேட்கணும் அவங்க கிட்ட. ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும், என்ன நீ என்னை இப்படியே லவ் பண்ணணும், இல்ல வந்து நீ என் கூட வந்துடணும், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயம் கேட்டீங்க அப்படின்னா அது டபுள் பாசிட்டிவா நடக்கும். நெகட்டிவா இந்த விஷயத்த வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அந்த பாசிட்டிவான விஷயத்துக்கே யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? தவறான உறவுகளுக்கு யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு அப்படின்னு இருந்தா மட்டும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். தவறான உறவுக்கு என்னைக்கும் எந்த கடவுளும் துணை இருக்க போவதில்லை. சோ தவறான உறவுக்காக இந்த விஷயத்த நீங்க பண்ணீங்க அப்படின்னா இப்பயே கைவிட்டுருங்க. ஒரு குடும்பத்தை என்னைக்கும் நம்ம ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. நம்மள ஒருத்தர் ஸ்பாயில் பண்ணாலும் பரவாயில்லை, நம்ம யாரையும் என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது, ஸ்பாயில் பண்ணவே கூடாது. அது ரொம்ப தப்பு. அவங்களுடைய கர்மாவை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு போறாங்க. நம்மளோட கர்மா நம்மளுக்கு திருப்பி வரும். நம்ம என்ன செய்யறோமோ
அதுவே நமக்கு திருப்பி வரும். எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ உங்க பர்சன் உங்களை தேடி வராங்க இந்த 48 ஹவர்ஸ்ல. ஓகேங்களா? பேக் டு த வீடியோ வரேன். உங்க பர்சன் உங்களை தேடி உங்ககிட்ட வராங்க அப்படின்னா நீங்க அதற்கேற்ற அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்களை மட்டும் பேசுவது நல்லது. ஓகேங்களா? அந்த ஒரு பேட் மெமரிஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி எங்களுக்குள்ள இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே கிரியேட் ஆகல, எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புமே கிரியேட் ஆகல, ஒரு ஒன் சைட் லவ், நான் இன்னும் இந்த லவ்வே போய் சொல்லல, எங்களுக்குள்ள வந்துட்டு இன்னும் ஒண்ணுமே இல்லை, நான் மட்டும் அவங்கள வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல வந்துட்டு நான் மட்டும் அவங்கள வந்து பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கவங்களா இருந்தீங்கனாலுமே நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல அவங்களா உங்ககிட்ட வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து நெக்ஸ்ட் லெவல் லவ் அடுத்தடுத்து அப்படியே போகும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, தவறான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்டு தெரியுதா? ரொம்ப டல்லா இருக்கு கார்டு. ஓகே, குப்பிட் ஆரோ. குப்பிட் தெரியும் இல்லைங்களா? லவ்வோடைய ஒரு சிம்பிள். அதாவது குப்பிட் அப்படிங்கிறது ஒரு லவ்க்கான ஒரு விஷயம். ஸோ அந்த லவ் அப்படிங்கும் போது அந்த ஒரு ஆரோ அப்படிங்கும் போது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குப்பிட் ஆரோங்கிறது வந்து டெடிகேட்டட் டு லவ். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஹேவ் ஃபெய்த் அப்படின்னு வந்திருக்கு. தெரியுதா? நான் நல்லா க்ளோஸ் அப்ல காட்டுறேன். ஒயிட் கலர்ல இருக்கு. ஸோ ஹேவ் ஃபெய்த் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் லவ் விஷயத்துல வந்து நம்பிக்கை அப்படிங்கிறது வந்து வேணும். ஐ திங்க் நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்க. ஓகேங்களா? அந்த 48 ஹவர்ஸ் வீடியோ நீங்க பாக்குறீங்கனாலே உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு சிலர் வந்து இந்த 48 ஹவர்ஸ்ல வந்து எப்படி இந்த விஷயம் வந்து நடக்கும், ஒருவேளை நடக்காம போயிருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில வந்து இருக்கக்கூடாது. அதாவது இந்த 48 ஹவர்ஸ் வீடியோல வந்து உங்களுக்கு நடக்கலனாலும் நான் நெக்ஸ்ட் இன் ஃபியூச்சர் வந்து 48 ஹவர்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அப்ப ஏதாவது ஒரு வீடியோல உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. நான் ஏற்கனவே ஒரு 48 ஹவர்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன், அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ரெசனேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கு. ஓகேங்களா? ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வேணும். நீங்களும் அந்த நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. லவ் வந்து கண்டிப்பா என்கிட்ட வரும் அப்படின்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால நீங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்றீங்க. எனக்கு அந்த எனர்ஜி ரொம்ப தெரியுது. சோ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. ஓகேங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல உங்க லவ் உங்களை தேடி ஷியரா வருது. ஓகேங்களா? உங்களை விட்டுட்டு போன காதல் உங்களை தேடி நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல கண்டிப்பா வருது. அது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு ப்ரிடிக்டே பண்ணிருக்க மாட்டீங்க. இந்த லவ் வந்து எனக்கு வருமா, ஆக்சுவலா இந்த லவ் போயிடுச்சுன்னு நினைச்சேன், இந்த லவ் நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், லவ் வந்து எனக்கு திருப்பி வருமா, எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. அன்பிரடிக்ட் பண்ணாத ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கும். அப்படியே திகச்சு போய் நிக்கிற மாதிரி இருக்கும் இந்த 48 ஹவர்ஸ்ல. ஸோ ஸ்ட்ரக் பை லவ் நான் சொன்னேன் இல்லைங்களா, திகச்சு போய் நிக்கிறது. அந்த லவ் வந்து லவ்ல கொடுக்குற அந்த சர்ப்ரைஸ்ல வந்து நீங்களே, அதாவது எனக்கு இப்படி நடந்திருக்கா, ஐயோ இந்த லவ் வந்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கே, இந்த விஷயத்த என்னால எதிர்கூட பார்க்க முடியலையே, இந்த பர்சன் என்கிட்ட பேசுறாங்களா, என்ன வந்து லவ் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஆச்சரியப்படுத்துற மாதிரியான எனர்ஜிஸ் வந்து உங்க பர்சன் கிட்ட இருந்து வரப்போகுது நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கார்டு கட் டவுன். ஓகேங்களா? கட் டவுன் அப்படின்னு வந்திருக்கு. சோ உங்க பர்சன் வந்து இப்ப கரண்ட்லி, அதாவது பிரசன்ட்ல வந்து உங்க கூட வந்து பேசாம இருக்கலாம், உங்களை வந்து கட் அவுட் பண்ணிருக்கலாம். அதாவது என்ன ஒரு ரீசன்மே சொல்லாம ஒரு பிளாக் பண்ணிருக்கலாம். பிளாக்கிங் எனர்ஜிஸ் இருந்திருக்கும். செப்பரேஷன்ல இருக்கீங்க. ஸோ அதான் நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன்ல இருக்கீங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட பேசுறதே அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க, கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிருக்காங்க, தரவா ஸ்டாப் பண்ணிருப்பாங்க. அவங்கள எந்த வழியில ரீச் அவுட் பண்றது, எந்த பேட்டர்ன்ல அவங்கள போய் பேசுறது, அவங்க கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சோ நீங்க அவங்களுக்குலாம் நான் சொல்றேன், சைலண்ட் தான் ஒரே ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? அந்த மாதிரி உங்ககிட்ட பேசாம இருக்காங்க, உங்களை கட் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்கள போய் கம்ப்ளீட்டா கால் பண்றதையோ, அவங்கள வந்து டெக்ஸ்ட் பண்றதையோ, இல்ல அவங்கள தேடி தேடி போறதையோ நீங்க ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், அவங்கள சேஸ் பண்ணாதீங்க. நீங்க அவங்கள ரொம்ப சேஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் உங்க மேல வந்து இருக்கிற வந்து மனஸ்தாபம் வந்து கூட தான் செய்யுமே தவிர ஒரு வகையிலையும் குறையாது. நீங்க அவங்க போக்குல விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களை பத்தி திங்க் பண்ணுவாங்க. அதை திங்க் பண்றதுக்கான ஸ்பேஸ் நீங்க கொடுக்கணும். அப்பதான் அவங்க உங்களை மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்க எப்பவுமே அவைலபிளாவே இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து உங்க கூட பேசுறது வந்து இன்னும் டைம் எடுத்துக்கதான் செய்வாங்க. மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒர்க்கே ஆகாது.
ஒன்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த விஷயத்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து சரண்டர் அவுட் பண்ணிட்டு நீங்க அந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டு உங்களோட டே டு டே ஒர்க்கையும் நீங்க பார்க்க ஆரம்பிங்க. அதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நான் விட்டுற சொல்லல. மேனிஃபெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த விஷயத்த நினைச்சு பண்றீங்க. சோ அத வந்து நீங்க டெய்லி அதை நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க. நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன், எனக்கு இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்னு நீங்க ஒரு பாசிட்டிவா அஃபர்மேஷன் பண்றது தப்பே கிடையாது. பட் நீங்க அதையே செக் அவுட் பண்றது, அதுலயே இருக்கிறது, இல்ல அவங்கள பத்தி நெகட்டிவா ஏதாவது யோசிக்கிறது, இல்ல அவங்கள வந்து அவங்களுக்கு பண்ண பேடான விஷயத்த யோசிச்சீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்றது, கண்டினியூஸா அவங்களுக்கு போய் கால் பண்றது, இல்ல வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னாலுமே அது ஒர்க் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஒன்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஸோ அதுக்கப்புறம் அவங்க காலோ மெசேஜஸோ பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வருவாங்க. நீங்க சைலண்டா மட்டும் இருங்க. நீங்க அவைலபிளா இருக்கீங்கன்னு அவங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? நான் கால் மெசேஜஸ் பண்ணலன்னா அவங்க என்ன மறந்துருவாங்கல்ல, நான் போயிட்டேன்னு நினைச்சிருவாங்கல்ல, நான் கடந்து போயிட்டேன்னு நினைச்சிருவாங்கல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னா அப்படிலாம் அவங்க நினைக்கவே மாட்டாங்க. நீங்க அவங்களுக்கு அவைலபிளா இருக்கீங்க, நிச்சயமா யூனிவர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சைன் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி ஒரு சைன் வருதோ அவங்களுக்கு ஒரு சைன் வரும். சோ அந்த சைனை பாக்குற அளவுக்கு நீங்க அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். அதுக்குள்ளேயே நீங்க போய் அவைலபிளா இருந்தீங்க அப்படின்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன், இந்த வந்து இந்த ரீயூனியனோ இல்ல திரும்பி அவங்க உங்ககிட்ட வந்து பேசுற இந்த 48 hour எனர்ஜி வந்து ஒர்க் ஆகாம போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ இந்த 48 hours எனர்ஜி யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும்னா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்றீங்க, டிப்பிக்கலா ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா சீக்கிரமாவே அவங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஒர்க் ஆகலைனாலும் நான் சொன்ன மாதிரி கவலைப்படாதீங்க. இன் ஃபியூச்சர்ல நம்ம நிறைய வீடியோ மேக் பண்ணுவோம், அதுல உங்களுக்கு ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் கார்டு த கோல்டன் மிரர். ஓகேங்களா? லாஸ்ட் கார்டே சூப்பர்வா வந்திருக்குது. கோல்டன் மிரர், அதாவது கோல்டன் மிரர் அப்படிங்கிறப்போ உங்க பர்சன் வந்துட்டு என்ன சொல்றது, வெளியில வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு ஒன் சைடடா லவ் பண்ற மாதிரி, அதாவது நீங்க மட்டுமே அவங்க கிட்ட வந்து லவ் கொடுக்கற மாதிரியே இருக்கும். அவங்க வந்து உங்க மேல ஒரு லவ்வே இல்லாத மாதிரி உங்களுக்கு வந்து போர்ட்ரே பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். லாஸ்ட் கார்டு அண்ட் ஃபர்ஸ்ட் கார்டு வந்து நமக்கு அதான் சொல்லுது, போக்கர் ஃபேஸ் அப்புறம் இந்த கோல்டன் மிரர் ரெண்டுமே ஒரே விஷயத்தான் நமக்கு சொல்லுது. அதாவது வெளியில பார்க்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்ணாடியா தெரியலாம். அதாவது என்னது, உங்களை வந்து லவ் பண்ணவே மாட்டாங்க, அதாவது நான் மட்டும்தான் லவ் கொடுக்குறேன், அவங்க என் மேல லவ்வே கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கலாம். பட் உள்ள வந்துட்டு அவங்க வந்து ஒரு கோல்டன் மிரரா தான் இருக்காங்க. வெளியில வந்து அவங்க ஜஸ்ட் மிரர், அவ்வளவுதான். நீங்க வந்து லவ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க, ஒரு ஃபீலிங்ஸ் காட்ட மாட்டேன்றாங்க. ஆனா உள்ள வந்துட்டு அவங்க வந்து கோல்டன், ஒரு தங்கம். அவங்க அது வந்து உங்களுக்கு தெரியாது. அதாவது பலாப்பழம் வந்துட்டு வெளியில பார்க்க முள்ளா இருக்கும், பட் உள்ள எப்படி இனிப்பா இருக்குமோ அந்த சொல்ல, அதே மாதிரிதான் உங்க பர்சன் வெளியில வந்து உங்ககிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ணாலும், ஏன்னா அது அவங்க ஃபீலிங்ஸை ஹைட் பண்றாங்க, உள்ள வந்துட்டு அவங்க உங்க மேல நிறைய லவ் வச்சிருக்காங்க. இந்த 48 hours வந்துட்டு உங்ககிட்ட அந்த லவ் வந்து ஒட்டு மொத்தமா அவங்க வந்து கொடுக்க போறாங்க. சோ இதை பார்த்து நீங்க திகச்சு நிக்க போறீங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் உங்களுக்கு ஒரு மிராக்கிள் வந்து இந்த 48 hours உங்க பர்சன் கிட்ட இருந்து கண்டிப்பா வரும். ஓகே, இந்த வீடியோல உங்க பர்சன் உங்ககிட்ட என்னென்னலாம் சொல்ல நினைச்சிருக்காங்கன்றத பார்த்திருப்பீங்க. அவங்க ஃபர்தரா லவ்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க இந்த 48 hours அப்படிங்கறதையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஓகே, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். ஓகேங்களா? எப்பவுமே சொல்ற மாதிரிதான், ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead, stay positive, be positive. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கம்யூனிட்டி போஸ்ட்ல என்னோட நம்பர் இருக்கு. நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? எல்லா மக் ரீடிங், கேண்டில் ரீடிங், ஃபிளார் ரீடிங், வாட்டர் ரீடிங்னு எல்லா ரீடிங்ஸுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்மோக் ரீடிங் எல்லாமே பர்சனலாவும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக ரிலேஷன்ஷிப், ஹெல்த் வைஸ், அதே மாதிரி ப்ரொஃபஷனல் ஒர்க், எல்லாத்துக்குமே நம்ம ஆல் ஓவர் விஷயங்களுக்கு வந்து நம்ம பர்சனல் ரீடிங்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கும் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த டிவைன்ல நீங்களும் கலந்துக்கணும், உங்களுக்கும் இந்த டிவைனோட அட்வைஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணும்போது உங்களுக்கு நான் இன்னும் கிளாரிட்டியா சொல்லுவேன். ஓகேங்களா? எனக்கும் அது ஈஸியா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.